இங்க பாருங்க மக்களே, ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனமா கேளுங்க. நம்ம தளபதி இருக்காரே கரூர்ல, அந்த கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தாங்கல்ல, அவங்களோட 33 குடும்பங்களையும் தனித்தனியா சந்திச்சு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கார். நிஜமாவே ஒரு மனசு உருகும் காட்சிங்க இது. என்னன்னா, இப்போ அவர் ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல தங்கி ஒவ்வொரு குடும்பத்தையும் தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்காராம். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கூட கட்சி நிர்வாகிகள் யாரும் இல்லையாம், அவர் மட்டும்தான் கண்ணீரோட அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாராம். நிஜமாவே தலைவர்னா சும்மாவா? அது மட்டும் இல்ல, சும்மா பணம் கொடுத்துட்டு போற மாதிரி இல்லாம இன்னும் கூடுதல் உதவி பண்ணணும்னு நினைக்கிறார். அதனால பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அவங்க என்ன சுயதொழில் பண்றாங்க, அவங்களுக்கு சொந்த வீடு இருக்கா, இல்லைன்னா கடன் பிரச்சனை ஏதாச்சும் இருக்கான்னு எல்லா கோரிக்கைகளையும் எழுத்துப்பூர்வமா வாங்கிக்கிறாராம். பாருங்க, ஒரு நிரந்தரமான உதவி பண்ணணும்னு நினைக்கிறார். இந்த ஒரு விஷயம் அவர் அரசியலுக்கு வந்தது சும்மா விளம்பரத்துக்காக இல்ல, நிஜமாவே மக்களுக்காகத்தான் வந்திருக்காருன்னு நிரூபிக்குது. ஒரு பெரிய நடிகரா இருந்து இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ்வளவு தனிப்பட்ட முறையில செய்யறது நிஜமாவே பாராட்டப்பட வேண்டிய விஷயம். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.